ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ரீசெண்டாக ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் லப்பர் பந்து படத்துக்காக அவார்டு வாங்கும்போது லப்பர் பந்து படத்தில் இருந்த ஒரு தளபதி ரெஃபரன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது கில்லி கபடி சீனில் தளபதியோட என்ட்ரி மாதிரியே லப்பர் பந்து படத்தில் ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்கும். அந்த ஒரு மீமை காட்டி ஹரிஷ் கல்யாண் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு இது யதார்த்தமாலாம் நடந்ததில்லை, அதே மாதிரி பண்ணணும்னு பார்த்து பண்ணது தான். ஸோ கில்லி படத்தில் தளபதி ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, அதே மாதிரி பண்றதுக்கு தான் இதுல ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த மீம்ல பெஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்னு போட்டிருக்கு. அது 100% கரெக்ட். ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன், அதனால கரெக்டா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் லப்பர் பந்து படத்துல அத்தை கட்டி தினேஷ் அவர்களுடைய கேரக்டர் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேனாவும், ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய கேரக்டர் தளபதி அவர்களுடைய ஃபேனாவும் தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நிஜமாலும் தளபதி ஃபேன்ன்றதுனால அது பயங்கரமா ஷூட் ஆயிடுச்சு. லப்பர் பந்து படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2 பேரோட ரெஃபரன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி அதர் ஆக்டரோட ரெஃபரன்ஸ் இருக்கிற படங்கள் ஹெவியா ஓடாது. அதாவது ரெஃபரன்ஸ் என்ற பேர்ல பயங்கர கிரிஞ்சா பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பில்லா பாண்டி படத்தெல்லாம் பார்த்தா செத்து போயிடுவோம். அப்படியே பல்லுலாம் கூசுற அளவுக்கு ஒரு கிரிஞ்சா இருக்கும். தளபதி ரெஃபரன்ஸ் ஹெவியா வச்ச படங்கள்ல அதே மாதிரி பந்தயம் படம் பயங்கர கிரிஞ்சா இருக்கும். அதுல தளபதியோட கேமியோவோ பயங்கர பேடா இருக்கும். ஏன்னா இயக்குனர்கள் ரெஃபரன்ஸா பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு எல்லாமே. லப்பர் பந்து படத்துக்கு முன்னாடி தளபதியோட ரெஃபரன்ஸா பயங்கர மெச்சூர்டா யூஸ் பண்ண படம்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய சர்வம் தாளமயம் சொல்லலாம். ஆரம்பத்துல எக்ஸாம கட் அடிச்சுட்டு படத்துக்கு போற ஒரு தவறான ஃபேன் பாயா இருந்தாலும் அவன் ஒரு ஃபேஷனை கோலா செட் பண்ணும்போது தளபதியோட மக்கள் இயக்கத்துல இருந்து உதற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த படத்தோட இயக்குனர் ராஜமேனன்றதுனால ரொம்ப அழகா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் லப்பர் பந்து தான் தளபதியை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படமா இருந்துச்சு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.